நமஸ்காரம். எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான கேள்விக்கான விடையாக தான் அந்த வீடியோ இருக்க போது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வாஸ்து ரீதியான பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான ஆலயத்திற்கு சென்றால் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி பாதியில் நிற்கலாம், அல்லது வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அடுத்த நாளுன்னு நாட்களை மட்டும்தான் கடத்திக்கிட்டு வருவோமே தவிர வீடு நம்மளால கட்டி அழகு பார்க்க முடியாது. அல்லது நம்ம குடி போய் இறந்துட்டா கூட அந்த குடி போன வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபமான விஷயங்கள் எதுவும் நடக்காது. அடிக்கடி சண்டை வரலாம், அல்லது யாருக்காவது விபத்து ஏற்படலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் ஒரு தீர்வான ஏதாவது ஒரு பரிகாரங்கள் நீங்க சொல்லணும்னு எத்தனையோ நம்மளுடைய சீடர்கள் கேட்குறாங்க. அதற்கான பரிகாரம் வேற எதுவுமே தேவையில்லை, லட்சக்கணக்கில் நீங்க செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னில பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புகழூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய அக்னீஸ்வர ஸ்தலம், ஸ்ரீ அக்னீஸ்வரர் நம்ம சிவபெருமானுடைய ஸ்தலம். அது பாடல் பெற்ற தேவார ஸ்தலங்களில் மிக ஒரு முக்கியமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா, இறைவன் இந்த வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே எண்ணற்ற லீலைகளை செய்து காட்டிய ஸ்தலம் அது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, தம்புரான் தோழன்னு சொல்லுவாங்க சுந்தரர். அதாவது சன்மார்க்கம், சமமார்க்கம், தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம் சொல்லும். அதுல சமமார்க்கம் சிவபெருமான நண்பனாக நினைத்தவர் சுந்தரர் பெருமான். அவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம் வேணும், அதாவது அன்னதானம் செய்யறதுக்கும் நல்ல திட்டங்கள் செய்யறதுக்கும் என்கிட்ட பணம் இல்லை, ஸோ பணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த அக்னீஸ்வரருடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான்ட்ட கேட்குறாங்க. அப்ப பொழுது சாய்ந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு உறங்கணும், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செங்கலை வச்சு படுத்துறாங்க. விழுந்தெழுந்து பார்த்தா அந்த செங்கல் எல்லாமே தங்கமாக மாறி அந்த நன்கொடையை அவர் இனிதே முடித்தாருன்றதான் நமது ஸ்தல வரலாறு. ஸோ அங்க ஒரு செங்கல் எடுத்துட்டு போய் வச்சு வழிபாடு செய்துட்டு நம்ம இல்லத்துல செய்யக்கூடிய பூமி பூஜைகள்ல அந்த செங்கல் அஸ்திவாரமா நம்ம இட்டு அந்த பூமி பூஜை ஆரம்பிச்சோன்னா அந்த கட்டடம் என்பது மழை போல உங்களை அடுத்துன்னு அப்கிரேட் ஆகிக்கிட்டே உங்களை கொண்டு போய் விடும். அப்போ ஒரு வீடுன்றது இன்னொரு வீடா மாறும், அப்போ ஒரு ஆஃபீஸ்ன்றது இன்னொரு ஆஃபீஸா மாறும். அப்ப ஒன்று என்பது பன்மையாக பெருகக்கூடிய ஒரு நிலையை நமக்கு அக்னீஸ்வரர் தருவார். அதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, சுண்டகன் ஒரு குறுநில மன்னனுக்காக லிங்கமே, அவனுடைய உயரம் சின்னதா இருக்கிறதுனால லிங்கமே சாய்ந்து மாலை வாங்கிக்கிட்டதான் அங்க புராணம் சொல்லும். அதனால அது கோண புராணம் கூட சிவபெருமான நம்ம அங்க அழைக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரியான ஆலயங்களில நம்ம வழிபாடு செய்தீங்கன்னா எண்ணற்ற சந்தோஷத்தை பெறும்.